ஹலோ எவ்ரிவான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கேரளா ஸ்டைல்ல சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இவ்வளோ நாள் தமிழ்நாடு ஸ்டைல்ல தான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு கேரளா ஸ்டைல்ல கரிமீன் ஃப்ரை. இந்த மீன் பேர் தாங்க கரிமீன். இது பொதுவா கேரளால தான் கிடைக்கும். தமிழ்நாட்டுல ரொம்ப இது கிடைக்காது. ஏன்னா இது காயல் அப்படிங்கிற தண்ணீல தான் கிடைக்குமே. இது வாங்க இந்த மீன் சாப்பிட்டுட்டீங்கன்னா, வேற எந்த மீனுமே பிடிக்கலன்னு சொல்லிடுவீங்கங்க. இது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். வஞ்சரம் அது இதுன்னு எல்லாம் இதுக்கப்புறம் தான். வாங்க இப்போ எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். அதே மாரி ஒரு 10லேருந்து 15 பூண்டு, வெள்ளைப்பூடு. இதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் தாங்க மெயினு. காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூனு, மல்லிப்பொடி 1 ஸ்பூன், ஃபிஷ் மசாலா இல்ல கரம் மசாலா. நீங்க உங்களுக்கு எந்த மாரி டேஸ்ட் பிடிக்குங்கிறத பொறுத்து நான் இன்னைக்கு ஃபிஷ் மசாலா சேர்த்துருக்கேன். இங்க உள்ள ஃபிஷ் மசாலா. இதோட மெயின் சீக்ரெட் இன்கிரீடியன்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிளகு தாங்க. இந்த மாதிரி பீஸ் உள்ள மீனுக்கு எல்லாமே மிளகு கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். அதே மாரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பவுமே ஃபிஷ்ஷுக்கோ, சிக்கனுக்கோ உப்பும், உரப்பும் கொஞ்சம் தூக்கலா இருந்தா தான் நல்லாயிருக்கும். இதே மாரி ஒரு பெரிய லைம் வந்துட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு ஒண்ணு நல்லா அரைச்சு எடுத்துருங்க. ரொம்ப மையா அரைக்கணும்னு இல்ல. ரொம்ப குருணையாவும் இல்ல. அந்த குறுமிளகு, அந்த மிளகோட இது வந்து லைட்டா கையில தென்படுற அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சில. இப்ப நான் அரைச்சு எடுத்து வச்சுட்டு, இதில உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா இருக்கான்னு. எனக்கு புளி கொஞ்சம் கம்மியா நான் ஃபீல் பண்ணேன். அதனால நான் இன்னும் கொஞ்சமே லைம் ஒரு 1/2 லைம் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். எங்க வீட்ல இந்த புளிப்பு லைட்டா இருந்ததுன்னா பிடிக்கும். அவ்வளோதான். ஒரு தடவ உப்பு செக் பண்ணிவிட்டு, இது வற்ற மீன் இந்த மீனு. வற்ற மீனுக்கும் நான் கறி மீனுக்கும் சேர்த்து தான் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் வற்ற மீனுக்கு மசாலா எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு ஒரு பீஸ்லயாவும் நல்லா எல்லா சைடுமே நல்லா தேய்ச்சு விட்டுடுங்க. இப்போ எல்லாத்தையுமே அப்படியே தேய்ச்சாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வேற ஒரு பிளேட்ல ஒரு ஒரு தனித்தனி பீஸா ட்ரை ஆகுறதுக்காக இப்படி நல்லா வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ நான் அந்த மசால் ரெடி பண்ண இந்த பிளேட்லயே கரிமீன். இந்த கரிமீன் வந்து நல்லா க்ளீன் பண்ணி மேல உள்ள ஸ்கின் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு, இந்த மாரி நல்லா வரைச்சு வச்சுருவாங்க. லைனா வரைஞ்சு வச்சுருவாங்க. இப்போ இதுக்கு கண்டிப்பா 2 கை யூஸ் பண்ணி தாங்க மசாலைய அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு இந்த எரிச்சல் கையில இந்த மசால் படனால ஏதாவது இருக்குன்னா, நீங்க க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த கையில பிடிச்சிட்டு இதே மாரி ஒரு ஒரு வரைச்சு வச்சிருக்க லைனுக்குள்ளேயுமே மசால் படுற மாதிரி எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அதுமாரி அந்த வாய் இருக்கு பார்த்தீங்களா? அதையுமே திறந்து விட்டுட்டு, அதுக்குள்ளேயுமே கொஞ்சம் மசாலா அப்ளை பண்ணுங்க. இல்லன்னா அந்த இடம் மட்டும் மசாலே இல்லாத மாதிரி தெரியும். இங்க பார்த்தீங்களா? ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இதெல்லாம் தெரியும். அதனால இத பண்ணுங்க. இதில ஒருவேளை நீங்க கம்மியா எண்ணெய் ஊத்துனீங்கன்னா கூட அந்த மசாலா லைட்டா தெரியும். ஆனா அதுவும் ஒரு வித டேஸ்ட்டா தான் இருக்கும். அதனால கண்டிப்பா இதெல்லாமே பண்ணுங்க. இப்போ 4 மீனுக்குமே இதே மாரி அப்ளை பண்ணி வச்சாச்சு. அவ்வளோதான். கடைசியா கொஞ்சம் நல்லா கருவேப்பில ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில எடுத்து நல்லா வாஷ் பண்ணி மேல கொஞ்சம் தூவி விட்டுருங்க. சிக்கனோ, ஃபிஷ்ஷோ கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிங்கன்னா தாங்க டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். இது கண்டிப்பா ஒரு தடவ இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கறி மீன் சாப்பிட்டுட்டீங்கன்னா, வேற எந்த மீனுமே அடுத்து உங்களுக்கு வேண்டாம். மேக்ஸிமம் நான் ஃபஸ்ட்டு நான்ஸ்டிக்ல தாங்க குக் பண்ணுவேன். ஃபிஷ்ஷோ, சிக்கனோ ஃப்ரை மட்டும் நான்ஸ்டிக் அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப எண்ணெய் ஊத்த தேவையில்ல அப்படி தோணும். அவ்வளோதான். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, எல்லா பீஸையும் ஒண்ணொண்ணா போட்டுட்டு, இது நம்ம யூசுவலா இந்த மாரி பீஸ் நீங்க எப்பவும் யூசுவலா பண்ணுற மாதிரியே ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு, நார்மலா திருப்பி போட்டுடலாம். கறிமீன் ஃப்ரை பண்ணும்போது தான் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அடியில ரொம்ப வேகலைன்னா உங்களால திருப்பவே முடியாது. ஒட்டிட்டு இருக்கும். இது நார்மலா ஒரு கோல்டன் ஃப்ரை ஆனோனே, இந்த வற்ற மீன் வந்து நார்மலா கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை வந்தோனே 4 சைடுமே பார்த்து எடுத்து வச்சுருங்க. இப்போ அதுக்கப்புறம் இப்படியே நான் இந்த மீன் போட போறேன். கரிமீன். இத நீங்க திருப்பி போடும்போது ஒட்டாம பார்த்துக்கங்க. ஒட்டி இருந்துச்சு உங்களுக்கு இப்படி திருப்பும்போது டர்ன் பண்ண வரலன்னா, வெயிட் பண்ணுங்க. இன்னும் குக் ஆகலன்னு அர்த்தம். நீங்க அத ஃப்ரை ஆயிடுச்சுன்னா, நீங்க கரண்டி வச்சு இப்படி திருப்பும்போது, தன்னாலேயே அது இப்படி வந்து ஃப்ளிப் ஆகி வந்து விழுந்துரும். டர்ன் ஆகி வந்து விழுந்துரும். டர்ன் ஆக வரல, உங்களால தூக்க முடியலன்னா பண்ணாதீங்க. அப்போ இன்னும் ஒரு 2, 3 மினிட்ஸ் இல்ல ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகட்டும். நான் ஏன் சொல்றேன்னா, அப்புறம் அந்த ஸ்கின் எல்லாம் ஒட்டி பிடிச்சு இருந்துக்கும் அந்த கடாயில. அப்புறம் ஃப்ளஷ் மட்டும் தெரியிற மாதிரி இருக்கும். அதனால அத கொஞ்சம் கண்டிப்பா இந்த ஃபிஷ் ஃப்ரைல அத கொஞ்சம் கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியா டர்ன் பண்ண முடிஞ்சது பார்த்தீங்களா? டக்குன்னு டர்ன் ஆயிடும். குக் ஆயிடுச்சுன்னா, நீங்க இப்படி திருப்பும்போது டக்குன்னு டர்ன் ஆயிடும். அதனால இந்த டைம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இந்த ஃபிஷ் சாரிங்க. இந்த ஃபிஷ் மட்டும் என்னால வீடியோ எண்டுல காட்ட முடியல. ஏன்னா, இத நான் பொரிச்சுட்டு இருக்கும்போதே தீர்ந்து போச்சு. என்னால வீடியோ எடுக்க முடியல.
அப்போவே எல்லோரும் சாப்பிட்டு தீர்த்துட்டாங்க. ஸோ நான் இப்போ இந்த வற்ற மீன் மட்டும்தான் காட்டியிருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டைமும் ஒரே மாதிரி டேஸ்ட்டில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த குருமிளகு அந்த மிளகு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். ஹோட்டல்ஸ்லலாம் இது தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க் யூ ஸோ மச். பாய்.